மனசுக்குள்ள ஒளிஞ்சிருந்த மனோரஞ்சிதத்தை திறந்து விட்ட நித்யானந்தா உருவாக்கின கைலாசாவை உங்க எல்லாருக்குமே தெரியும். சரி, எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்து தானே ஆகணும். ஆனா அப்படி ஒரு சாமியார் உருவாக்கின ஒரு நாடு 1700 வருடங்களை கடந்தும் இன்னைக்கும் ஒரு டெமோக்ராட்டிக் நாடா தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். உலகத்தின் 5வது குட்டி நாடா இருக்கக்கூடிய சான் மாரினோ அப்படிங்கிற அந்த நாடு தான் 1700 வருடங்களை கடந்தும் இன்னைக்கும் டெமோக்ராட்டிக்கான ஒரு ரிப்பப்ளிக்கா தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நாட்டுடைய சைஸ் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவா தான் இருக்கும். மொத்தம் 61 கிலோமீட்டர் தான். இட்டாலிக்குள்ள ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு இது. மொத்தமே 34,000 பேர் தான் வாழ்றாங்க. அவங்களுடைய எல்லா சட்ட சிக்கலையும் பாத்துக்கிறதுக்கு 150 போலீஸ்காரங்க தான் இருக்காங்க. இந்த நாடு எந்த அளவுக்கு குட்டினா இவங்க எல்லார்கிட்ட இருந்து டாக்ஸ் வசூலிக்கிறதுக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்டே இல்லைன்னா பாத்துக்கங்க. இவ்வளவு குட்டி நாடா இருந்தாலும் இந்த நாட்டுக்குன்னு தனி கொடி இருக்கு, பணம் இருக்கு, சீல் இருக்கு, ஸ்டாம்பு கூட இருக்கு. ஏன் தனியா ஒலிம்பிக் டீம் கூட வச்சிருக்காங்க. ஒலிம்பிக்ல ஒரு வாட்டி மெடல் கூட அடிச்சாங்க. இன்னைக்கு யூரோப் யூனியன்ல இல்லைன்னா கூட யூரோ பணத்தை இவங்க அச்சடிக்க முடியும், அதுவும் அவங்க நாட்டு சிம்பிளோட. அப்படிப்பட்ட அந்த நாட்டை ஒரு சாமியார் தான் உருவாக்குனார். இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு பாதிரியார் உருவாக்குனார். கிறிஸ்தவத்துடைய ஆரம்ப காலகட்டத்துல பல பாதிரியார்கள் பல இடங்களுக்கு போய் பல கம்யூனிட்டிஸை உருவாக்குனாங்க. அப்படி கிபி 301 செப்டம்பர் மாசம் 3 செயின்ட் மேரினாஸ் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் மவுண்ட் டிட்டானாவுடைய மலைக்கு கீழே ஒரு ஸ்மால் கம்யூனிட்டியை உருவாக்குனார். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சான் மரினோ அப்படிங்கிற நாடாவே உருமாறிச்சு. ஒரு சிறிய கம்யூனிட்டியாக தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் நாடாக உருமாறி இன்று வரை தொடர்ந்து நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் நாடாக இருக்கக்கூடிய சான் மரினோ உருவாக்கப்பட்ட தினம் இன்று.